இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் கதை கமலநாபன் அவர்கள் எழுதிய 14வது மனிதன் அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த கதை மாதிரி நிறைய சிக்கல்கள் உள்ள மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த கதை நினைவுபடுத்திய காரணத்தினால் இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நாம் கதைக்குள்ளார போகலாம். சரவணகுமாரன் அவன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். வந்ததுலேருந்து அம்மாவுக்கு ஒரே சங்கடங்கள் தான். அவன் எங்கள் வீட்டுக்கு வந்து 5 நாட்கள் ஆகுது. விருந்தினனாக தான் வந்திருந்தான் அப்படி தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அவன் விருந்தினனாக மட்டும் இல்லாமல் ஒரு அகதி மாதிரியும் இருந்ததாக தான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது. சரவணகுமாரன் என்னோட நண்பன் மட்டும் இல்லை, ஒரு சக எழுத்தாளனும் கூட. அதனால் அவன் என்னோட மிகுந்த பரிச்சயம் உள்ளவனாகத்தான் இருந்தான். என் மேலே ரொம்ப அவனுக்கு அன்பு அதிகம், வாஞ்சை அதிகம். எங்கள் குடும்பங்களுக்கே உரிய பண்பாடுகள் ஊறி இருந்ததுனால எங்கள் அம்மா அவனை ஒரு நாளும் அந்நியனாக நினைக்கவே இல்லை. அன்போடு வரவேற்றாங்க. அப்பா கூட அவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படிங்கிறதுனால ஒரு விருந்தினனை பார்க்குற மாதிரியே ரொம்ப மகிழ்ச்சியோடு அவனை வரவேற்றார். ஆனால் சரவணகுமாரன் மட்டும் அம்மாவோட பாசப்பிணப்பை உணர்ந்து கொண்டதாகவே தெரியலை. எப்போவுமே ஒரு அந்நிய பாவத்தோடையே தான் அவன் நடந்துக்கிட்டான். அது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. சரவணகுமாரன் வந்த அன்னைக்கு அவனோட கலைஞ்சு போன தலைமுடி, கொஞ்ச நாளாக அவன் வந்து ஷேவ் பண்ணாத அவனோட தாடி, அழுக்கேறி கடந்த அவனோட ஷூ, இதையெல்லாம் இது மட்டும் இல்லாமல் அவன் தோளில் ஒரு ஜோல்னா பை, இதை பார்த்த உடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. எனக்கு வேண்டியவன் அப்படிங்கிறதுனால அவனை ஓடி ஓடி கவனித்தாங்க. குளிக்க வெந்நீர் வச்சு கொடுத்தாங்க. சுட சுட காப்பியோடு வந்து, தம்பி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்க, காப்பியை சாப்பிட்டுட்டு குளி, அதுக்குள்ளே சூடாக டிஃபன் செஞ்சிடுறேன் சரியா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டா. அவன் எங்கள் அம்மாவை சட்டையே பண்ணலை. குளியெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் காப்பியும் குடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு மாடி படி ஏறி மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் கூட விருந்தாளியாக வந்தவங்களுக்கு விதவிதமாக படைக்கணும், விதவிதமாக சமைச்சு போடணுங்கிற ஒரு ஆதங்கம். அதனால் அம்மா என்ன பண்ணுவாங்க, அடை அவியல் தயார் பண்ணி கொடுப்பாங்க. மணக்க மணக்க பூண்டு குழம்பு வச்சு சாப்பாடு போடுவாங்க. உளுந்தும் அரிசியும் கலந்து நல்ல ஒரு பொங்கல் மாதிரி செஞ்சுட்டு எள்ளு துவையல் அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் எப்படியோ எங்கள் அம்மா உபசரணை பண்ணி கூட இந்த சரவணகுமார் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. எல்லாரோடையும் ரொம்ப குறைச்சலாக தான் பேசினான். எப்போவுமே ஏதோ ஒரு யோசனை, யாரோடையுமே பேச மாட்டான். அப்படியே தன்னுடைய பொழுதை கழிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் குடும்பத்தை பற்றி யாராவது பேசினா கூட ரொம்ப அவனுக்கு எரிச்சல் வரும். என்னோடய பர்சனல் லைஃப் தான் உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு ஒரு தடவை என்னை கேட்ட உடனே நான் சொன்னேன், பர்சனல் லைஃபு முக்கியமாக இல்லையா அப்படிங்கிறத விட ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதனால தான் அப்படியெல்லாம் கேட்குறது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு லேசாக சிரிச்சிட்டு போயிட்டான். அவனுக்கு ஒரு மனைவியும் பையனும் தான். அவனோட மனைவி காலேஜில் லெக்சரராக இருக்காங்க. அது வரைக்கும் தான் அவன் சொன்னான். அவங்களே அழைச்சிட்டு வந்திருக்கலாமே, எதுக்கு, நான் உன்னை பார்க்கணுன்னு மட்டும் இங்கே வரல, ஜஸ்ட்டு ரிலாக்ஸு, என்னோடய சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலான்னு வந்தேன், நீ என்னை மறுபடி அப்செட் பண்ணாத அப்படின்னு ரொம்ப எரிச்சலோடு பேசினான். எங்கள் அம்மாவும் துருவி கேட்கும்போது சரியாகவே பதில் சொல்லவே இல்லை. எங்கள் அப்பாவுக்கும் போதுமான அளவு மரியாதை கூட அவன் கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு ஒரு சங்கடம்தான். மாடியில் கட்டிலில் சாஞ்சிக்கிட்டு புத்தகம் படிக்கிறது, இல்லை எதையாவது எழுதுறது, இல்லைன்னா எழுதினதை கிழித்து வீசுறது, எப்போ பார்த்தாலும் சிகரெட் பிடிக்கிறது, சில சமயம் சிகரெட்டில் ஏதோ பொடியெல்லாம் திணிச்சு அதை கஷ்டப்பட்டு பிடிக்கிறது, இதெல்லாம் அங்கே கிடக்கும்போது அம்மா வந்து எல்லாத்தையும் பெருக்கி எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு அருவருப்பு தான். ஆனாலும் எனக்காக அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க. அவன் வந்து அடுத்த நாள் அவனை அழைச்சிக்கிட்டு கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போனேன். நல்ல நதி ஒன்று எங்கள் ஊரில் ஓடிக்கிட்டுருக்கு. தோட்டங்கள், மரங்கள், வயல்கள் எல்லாமே எங்கள் ஊரில் ரொம்ப அழகாக இருக்கும். பம்பு செட்டில் தண்ணி அப்படியே பொங்கி ததும்பும்போது
அதில் குளிக்கிறதே ரொம்ப அதீதமான ஒரு இன்பமாக இருக்கும். நான் அவனை இதில் குளி அப்படின்னு சொல்லும்போது அவன் குளிக்கவே இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டான். சொல்லிவிட்டு அந்த புல் தரையில் உட்காந்துக்கிட்டு வானத்தை அப்படியே அண்ணாந்து வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இது ரொம்ப அழகான ஊர் அப்படின்னு நான் பேச்சு கொடுத்தபோது, ஊர் அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், மனுஷங்க மனசெல்லாம் எவ்வளோ அழுக்கு, பொய், நிஜங்களை மறைக்கிற சுபாவம் அப்படின்னு பேசினான். நீ ஒரு படைப்பாளி, இப்படி போய் அழகுணர்ச்சி இல்லாமல் பேசுகிறியே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிஜமான படைப்பாளி அழகை மட்டும் பார்க்குறதில்ல, அதுக்கு உள்ளே இருக்கிற நிஜங்களை தேடுறான். அழகுக்கு உள்ளே என்ன நிஜம் இருக்க முடியும்னு நீ நினைக்கிற? எல்லாத்துக்கும் உள்ளீடாக ஏதோ ஒன்று இருக்குது, அதை தேடுறது தான் ஒரு படைப்பாளி. அதில் தான் அவன் வெற்றி அடைகிறான். அந்த தேடலுக்காக தான் ஓடி ஓடி அலைஞ்சி தோற்று போகிறான் அப்படின்னு அவன் சொன்ன உடனே எனக்கு அவனோட கருத்து எதுவுமே புரியலை. அவனோட கருத்து மட்டும் இல்லை, அவனோட எழுத்து கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சாதாரணமாக படிக்கிற யாருக்குமே அது புரியவே புரியாது. அப்படி தான் அவனே எழுதுவான். மற்றவங்களுக்காவது புரியுதா அப்படின்னு கேட்டால் அதுவும் சந்தேகம்தான். அவனோட கூட எழுதக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்கள்ல, சக எழுத்தாளர்கள், அவங்களெல்லாம் பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. ரொம்ப கேவலமாக பேசுவான். அவனோட எழுத்து அந்த மாதிரியே சிந்தனை உள்ள பத்திரிகைகளில் தான் அவனோட எழுத்து வரும். வளையல், கார்ச்சிலம்பு, அந்த மாதிரி சின்ன பத்திரிகையில் தான் அவனோட படைப்புகள்லாம் வரும். அதுதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்தாளர்களினுடைய உலகமாகவும் இருக்கும். சமீபத்தில் அவனோட நாவல் ஒன்று வெளியாகிருந்தது. அப்போ நிறைய பேர் அந்த நாவலை பற்றி விமர்சனம் பண்ணும்போது ஒரு சிலர் சொன்னாங்க, இதில் புதிய புதிய உத்திகள்லாம் இருக்குது அப்படின்னாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது நாவலே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த சர்ச்சைகள்லாம் வளையல் பத்திரிக்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது. அவனோட எழுத்தை எழுத்துன்னு ஏற்றுக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்க தான் அந்த நாவலை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த விமர்சகர்களில் ஒருத்தர் சொன்னார், இந்த நாவலை நான் படிக்கலை, ஏன் தெரியுமா, படிக்கிற அளவுக்கு அதில் எந்த விஷயமுமே இல்லை அப்படின்னு எழுதியிருந்தார். அந்த சமயத்தில் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு தேசிய பத்திரிகையில் இந்த நாவலை பற்றி எழுதியிருந்தாங்க. நிறையா எழுதிட்டு இது மேஜிக்கல் ரியலிசம் அப்படியெல்லாம் என்னென்னமோ எழுதியிருந்தாங்க. கடைசியில் இது மாதிரி ஒரு நாவல் இது வரைக்கும் தமிழில் வரவே இல்லை அப்படியும் எழுதியிருந்தாங்க. அதை பற்றி நாங்கள் 2 பேரும், நானும் சரவணகுமார் பேசிக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் எதையாவது சார்ந்து தான் எழுத முடியுமே தவிர யதார்த்தம் அப்படிங்கிறது நம்ம இந்திய இலக்கியத்தில் இல்லவே இல்லை. இந்திய பண்பாடுன்னு சொல்லக்கூடியதே ஒரு பெரிய கலை வடிவம் தான். எல்லாமே மேஜிக்கல் ரியலிசம் தான். அதனால தான் யதார்த்தம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத அந்நியமானது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அதிலிருந்து விட்டு விலகி உருவகமாக ஒரு உலகத்தை படைக்கிற படைப்பாளிகளை தான் நாங்கள் அங்கீகரிக்க முடியும். இதில் லத்தீன் அமெரிக்காவும் ஃப்ரான்ஸும் தான் நிறைய படைப்புகளை முன் வச்சிருக்கு. இந்த ரீதியில் தான் இந்த சரவணகுமரன் பேசுவான். எனக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். என்ன செய்கிறது, அவன் என்னோட நண்பன், அதனால் அவன் சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் நானும் அப்படியே கேட்டுட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு எழுத்தாளனுங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மரியாதையும் இருந்தது. அவன் அடுத்த நாள் தமிழாசிரியர் குமரேசனை நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம். அவர் நிறைய படிச்சிருக்கிறாரு. நாவல்களை பற்றி பேசுவார், சமகால இலக்கியங்களை பற்றி பேசுவார், அப்படியெல்லாம் நிறைய பேசக்கூடியவர் அவர். அவர்கிட்ட சரவணகுமாரனை அறிமுகம் பண்ணி வச்சேன். உடனே அவனை பார்த்து கேட்டார், எதில் எழுதுறீங்க? அவனுக்கு கேட்டது பிடிக்கலை. முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, வளையல்ல நடுப்பக்கம் நான் தான் எழுதுகிறேன், நானும் படிச்சிருக்கேன், ஆனால் அதில் எனக்கு நிறைய விஷயம் புரியறதே இல்லை. உங்களுக்கு புரியலைங்கிறது எங்களோட தப்பு இல்லையே. ஆமாம்,
இப்போ எல்லாம் புரியாமல் எழுதினாதான் பெரிய எழுத்தாளன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு அவரும் பேசினார். சரவணகுமரன் என்னை பார்த்து ஒரு முறைச்சிட்டு இருந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெதுவாக பேசி ஆசிரியர் அப்படியே அனுப்பிட்டு அவனோட கூட நடந்தேன். அப்போது அவங்ககிட்ட சொன்னேன், இருந்தாலும் நீ அவர்கிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது. என்ன பேசிட்டேன் பாரு, உன்னுடைய தியரியை அவருக்கு நீ புரிகிற மாதிரி சொல்லியிருக்கலாம். நீ எழுதுனது அவருக்கு புரியல அப்படின்னு அவர் நேர்மையாக ஏற்றுக்கிட்டார்ல. நீ அவருக்கு புரிய வைக்க முடியலையே, நம்ம எழுதுனது அவருக்கு புரியலையே அப்படின்னு உனக்கு ஏன் வருத்தமே வரல, நீ ஏன் வருத்தப்படவே இல்லை அப்படின்னு கேட்ட உடனே, இங்கே பாரு, புரியறது அப்படிங்கிறது அவங்கவுங்க மன வழி பயிற்சி. என் எழுத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒன்றும் நான் எழுதலை. அப்படியா? பிறகு எதுக்கு தான் எழுதுகிற? எழுதணுங்கிறதே அவங்கவுங்களோட விருப்பம். நான் எழுதுறது எனக்காகத்தான். அது என்னோட தேடலோட வெளிப்பாடு. ஒரு எழுத்தை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல என்னை புரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும். நீ கைத்தட்ட போகிறங்கிறதுக்காக ஒன்றும் நான் எழுதலை. என்னோடய எழுத்து எனக்கே கூட பிடிக்காமல் போகலாம், அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது. ஒரு படைப்பாளிக்கு எது முக்கியம்? படைப்பு மட்டும்தான் முக்கியம். அதை தான் நான் செய்கிறேனே தவிர இந்த ஆராய்ச்சி பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு இல்லை. இதெல்லாம் உனக்கு புரியுதோ என்னவோ? ஓ, அப்படின்னா உன் எழுத்தை எழுதின பிறகு வீட்டிலையே வச்சுக்க வேண்டியதானே, எதுக்காக பத்திரிக்கையில் போடணும்? கொஞ்ச நேரம் யோசித்தான். நான் எழுதுகிறேங்கிறது அடுத்தவனுக்கு தெரிய வேணாமா? நான் ஒரு படைப்பாளிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு தான் போடுறோம். சரி, உன் பேச்சுக்கே வரேன். உன் எழுத்து அடுத்தவங்களுக்கு புரிய வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் வெளியில் வரும்போது அதை படிக்கிறவன் விமர்சனம் பண்ணால் அதுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்கிறீங்க? என்னோடய எழுத்தை படித்து புரிஞ்சு இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு 12 பேர் தான். அவங்க விமர்சனம் பண்ணால் நான் கவலைப்படுறதில்ல. 13வது ஆள் நான் தான். 14வது ஆளுக்கு நான் எழுதினது புரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, என்னோடய எழுத்து குப்பைன்னு அர்த்தம். அப்போ என்னோடய எழுத்தை நானே அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே என்னோட தலை கிறுக்கிறுன்னு சுற்ற ஆரம்பிச்சு. அவன் எழுத்தை பற்றி பேசினா எனக்கு எழுதக்கூடிய கொஞ்ச நஞ்ச எழுத்து உணர்வும் பறந்து போயிடும் போல இருக்கே. அன்றைக்கி அவனுக்கு ரொம்ப பரபரன்னு இருந்தான். ஒரு போதை மாத்திரை வேற சாப்பிட்டான். அப்பா என்னை பார்த்து கேட்டார், உன் சிநேகிதன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? உடம்பு சரியில்லையோ? எப்போ பார்த்தாலும் மூட்டை வெறிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். குளிக்க மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், சரியாக திங்கவும் மாட்டேங்கிறானே. அப்பா, அவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுப்பா. நிறைய படிப்பு, நிறைய சிந்தனை, என்னமோ புத்தகம் எழுத போகிறானா, அதை பற்றின யோசனையெல்லாம் இருப்பான். அவனை பற்றி இந்த வாரத்தில் நிறைய பேச்சு, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, இப்படியே இருந்தது. அவனும் சில சமயத்தில் போதை மாத்திரையை சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை பற்றி பேசுவான். இப்போ என்ன சொல்லுவான், குளிக்கிறது, பல் விளக்கிறது, இதெல்லாம் தினசரி செஞ்சு செஞ்சு ஒரு இயந்திரம் மாதிரி மாறிட்டோம். இது யாரோ சொல்லி வச்ச வாழ்க்கை முறை. இதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டாதான் சமூகம், இல்லைன்னா நாம் எல்லாருக்கும் அந்நியன். அதானே உலகத்தோட இந்த போக்கே தப்பானது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்நியமாக தான் இருக்குது. வீடு, மனைவி, பிள்ளை, நீ, இந்த ஊர், இந்த மக்கள், இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக சகிச்சுக்கிறதுங்கிறத என்னால் முடியாது. என்னை எல்லாரும் நீங்கள் சகிச்சுக்கிறீங்க. என் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு அந்நியமாக இருந்தும் எதுக்காக நீங்கள் எங்களை சகிச்சுக்கிறீங்க, எதுக்காக நீ என்னை சகிச்சுக்கிற அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிட்ட மாதிரி கேட்டான். இப்போ தான் நான் சொன்னேன், அதுதான் மனுஷ சுபாவம். சக மனுஷனை அண்டி வாழறமே, அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் யதார்த்தம். அதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? அன்பு மட்டும்தான். நீ எங்கிருந்தோ வந்திருந்தாலும் என்னோட நண்பன்கிற முறையில்
எங்கள் அப்பா இருக்காங்க பாரு, எங்கள் அம்மா இருக்காங்க பத்தியா, அதுதான் யதார்த்தம். நீ சொன்னியே எழுத்துங்கிறது அவங்கவுங்க விருப்பம்னு, உண்மையில் அப்படியெல்லாம் இல்லை. வாழ்க்கையிலிருந்து தோன்றாத வாழ்க்கையை மறுதளிக்கிற எழுத்து யாருக்குமே பயன்படாது. நீ பெரிய எழுத்தாளனாக இருக்கலாம், ஆனால் உன்னை வாழ்க்கையின் மதிப்பீட்டில் விமர்சிக்கிற என் அம்மா தான் உண்மையான விமர்சகர். நீ சொல்கிற அந்த 14வது ஆள் எங்கள் அம்மா தான், வேறு யாரும் கிடையாது. இந்த சமூகத்திலேருந்து உன்னை மதிப்பீடு செய்கிறவங்கெல்லாம் தான் யாருன்னு பாரு. உன் மனைவியாக இருக்கலாம், இல்லை எங்கள் அப்பா அம்மா, குமரேசன் வாத்தியார், நான், நாங்கள் எல்லாருமே 14வது ஆள் தான். இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னியே, ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழணும், அந்த சார்பு கூட மனித நேயத்தோட அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீ சொல்கிற இந்த பிரபஞ்சமெல்லாம் அந்த மானுட நேயத்தில் தான் கட்டுப்பட்டு கிடக்கு. உன்னை மற்றவங்க சகிச்சுக்கிட்டு இருக்கிறதும் இதனால தான். லத்தீனோ, அமெரிக்கனோ, ஃப்ரெஞ்சுக்காரனோ யாராக இருந்தாலும் யதார்த்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கலை அப்படின்னா வாழ்க்கையே சூனியம்தான். புரிதல் இல்லைன்னா வாழ்க்கையே அந்நியமாக தான் போகும் அப்படின்னு நான் சொல்லும்போது அவனுக்கு ஒரு சிரிப்பு தான். சிரிச்சுக்கிட்டே என்னுடைய தோளை தட்டி கொடுத்துட்டு புறப்பட்டு போயிட்டான். அப்போது அவன் போன பிறகு எங்கள் அம்மா அவனுக்காகவும் அவனோட மனைவி குழந்தைக்காகவும் ரொம்ப அனுதாபப்பட்டாங்க. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளைங்க அந்த மனைவியும் என்ன எப்படி இருப்பாளோ அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட கவலையாக இருந்தது. எங்கள் அப்பாவும் எதுவுமே பேசிக்கல. ஆனால் அவருக்கு என்னென்னா நல்ல காலம், நான் அவனை மாதிரி இல்லையே அப்படின்னு அவர் நினச்சி சந்தோஷப்பட்டது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு விருந்தினன் மாதிரி வந்தவன் ஒரு அகதி மாதிரி இருந்துட்டு போயிட்டானே அப்படின்னு எனக்கு அவனை நினைக்கும்போது ஒரே வருத்தம். 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு பத்திரிக்கையில் ஒரு செய்தி வந்தது. அப்போ எங்கள் அம்மாவுக்கு அவனோட மனைவியையும் குழந்தையும் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மறக்காமல் அந்த வளையல் பத்திரிக்கை அவனோட மறைவுக்காக அஞ்சலி அப்படிங்கிற பேரில் அவனோட எழுத்துக்களை பற்றி விமர்சனங்கள் வெளியிட்டிருந்தது. இப்படி தான் யதார்த்தங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் அப்படிங்கிறவங்க நம்மை சுற்றி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். விரக்தியின் நிலையில் இருக்கக்கூடியவர்கள், உண்மை எதுன்னு புரியாதவர்கள், உலகத்தோடு உலக மக்களினுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப நடக்காதவர்கள், நான் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம், நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு மூர்க்கத்தனமாக பேசக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை சகித்து கொண்டு வாழக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களோட கூடவே பயணிக்கக்கூடிய மனைவி, குழந்தை போன்றவர்களினுடைய நிலை தான் மிகவும் பரிதாபத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை எழுத்தாளர் முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்தது. இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் என்னுடைய கதைகளை பாருங்கள். பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அடுத்தவங்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பின்னூட்டங்கள் எனக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. அதனால் உங்களுடைய பின்னூட்டங்களையும் எனக்கு கொடுக்குமாறு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள்.